முடிவுக்கு வருகிறதா திமுக கூட்டணி? சேச்சுரேஷன் பாயிண்டை எட்டிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இடதுசாரிகள் முதல் விசிகா வரை வெடிக்கும் குமரல். விஜயை நோக்கி பாயும் காங்கிரஸ். மே 4க்கு பின் மெகா பிளவு. வாட்ஸ்அப் பீப்புள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் ட்ரிபிள் பேங். அப்படியே அந்த அதிரடி பொலிட்டிக்கல் மியூசிக்கா ஒரு தட்டுங்க பாஸ். இன்னைக்கு தேதி மே 3, 2026. நாளைக்கு தான் அந்த மகா தீர்ப்பு வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி கோட்டை வட்டாரத்துல ஒரு பரபரப்பான பேச்சு ஓடிட்டு இருக்கு. திமுக தலைமையிலான கூட்டணி இப்போ ஒரு உச்சகட்ட நிலையை அடைஞ்சிருச்சாம். மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த கூட்டணி சிதறுவது உறுதிங்கிறாங்க. இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். நோ டெட் ஏர், ஜஸ்ட் பியூர் ரா பொலிட்டிக்கல் ஹீட். சேச்சுரேஷன் பாயிண்ட். கடந்த சில வருஷமா வெற்றிகளை குவிச்ச திமுக கூட்டணி இப்போ சலிப்பு நிலைக்கு வந்துடுச்சு பாஸ். இனிமே ஒன்னா பயணிக்கிறது கஷ்டம்னு அரசியல் விமர்சகர்கள் விவாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. லெஃப்ட் பார்ட்டிஸ் வார்னிங். சிபிஎம் மூத்த தலைவர் கே. பாலகிருஷ்ணன் போட்ட குண்டு தான் இப்போ ஹைலைட். இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை திமுக தரல. பாஜகவை தடுக்க தான் இப்போதைக்கு ஒன்னா இருக்கோன்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. 6 சீட் கேட்ட இடத்துல திமுக செவிசாய்க்காதது தான் இந்த அதிருப்திக்கு காரணம். ஃபெயிலியர் இன் ஜாப்ஸ். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு விவகாரத்துல திமுக அரசு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு கே. பாலகிருஷ்ணன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இடதுசாரிகள் கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கான முதல் அறிகுறியா பார்க்கப்படுது. விசிகே டிசப்பாயின்ட்மெண்ட். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் சூழல் சரியில்லை பாஸ். வாய்ப்பு வழங்கப்படாம ஏமாற்றம் அடைகிறது ஒரு தொடர்கதையா இருக்குன்னு திருமாவளவன் சார் ஒரு வீடியோல வருத்தப்பட்டிருக்காரு. பொது தொகுதிகள் கிடைக்காதது விசிகா தொண்டர்களிடையே பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கியிருக்கு. காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட். எல்லாத்துக்கும் மேல காங்கிரஸ் மேலிடம் இப்போ தளபதி விஜயோட தவகைய பாராட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவோட பெரியண்ணன் மனப்பான்மையால அயற்சி அடைஞ்ச காங்கிரஸ் இப்போ ஒரு மாற்று சக்தியை தேடி விஜயை நோக்கி பாய தயாரா இருக்காங்க. அதர்ஸ் ஜாயினிங் தி கோரஸ். தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகளும் விஜய மறைமுகமா பாராட்டிட்டு வராங்க. இது நாளைக்கு ரிசல்ட் வந்த கையோட ஒரு புதிய அரசியல் அச்சினை உருவாக்க போகுதுன்னு தெரியுது. இஸ் இட் தி எண்ட்? தொடர் வெற்றிகள் சலிப்பை தரும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ நிலவறது வெறும் சலசலப்பில்ல, ஒரு பெரிய பிளவுக்கான முன்னோட்டம். திமுகவோட வெற்றி பயணம் தொடருதோ இல்லையோ, இந்த கூட்டணி தொடருமாங்கிறது டவுட் தான் பாஸ். இந்த சூழலை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். அரசியல்ல எதுவுமே நிரந்தரம் இல்ல. நாளைக்கு வர்ற ரிசல்ட் வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது ஒரு புதிய கூட்டணிக்கான தொடக்கம். திமுகவோட கோட்டையில இப்போ விரிசல் விழுந்தாச்சு. நாளைக்கு அப்புறம் எந்த கட்சி முதல்ல வெளியேறும்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் கூட காங்கிரஸ் கை கோர்க்குமா? கமெண்ட்ல உங்க வெறித்தனமான கணிப்பை தெரிவிக்க விடுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with extreme energy. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. தமிழக அரசியலின் அந்த புயல் வீச போற ரிசல்ட்டுக்காக ஒரு விசில போடுங்க பாஸ்.